அரசு பேருந்தின் இருக்கையின் கீழ் உள்ள பலகை உடைந்து ஓடிக்கொண்டிருந்த பேருந்திலிருந்து பெண்மணி ஒருவர் கீழே விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவேற்காடு வள்ளலார் நகர் இடையே 59 என்ற எண் கொண்ட அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்றைய தினம் அரசு பேருந்தில் பயணித்த பெண்மணி ஒருவர் தன்னுடைய ஸ்டாப்பிங் வந்துவிட்டது என்று இருக்கையிலிருந்து எழுந்து பேருந்தை விட்டு இறங்க முயற்சி செய்த போது இருக்கைக்கு கீழே கால் வைக்கும் இடத்திலிருந்த பலகை உடைந்துள்ளது. இதனால் அலறல் சத்தத்துடன் அந்த பெண்மணி பேருந்தின் ஓட்டைக்குள் விழுந்துள்ளார். முழுவதுமாக பேருந்தின் அடிபாகத்திற்குள் சென்று விடாமல் அந்த பெண்மணி கெட்டியாக மேற்புறத்தில் பிடித்துக் கொள்ள மக்கள் அனைவரும் அலற பேருந்திற்கு சடன் பிரேக் போட்டுள்ளார் ஓட்டுநர். இதைத் தொடர்ந்து அந்த பெண்மணி சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்நிலையில் பயணம் செய்வதற்கே ஆபத்தாக உள்ள அரசு பேருந்தின் அவல நிலையை வீடியோவாக பதிவு செய்த ஒருவர் சமூக வலைதளங்களில் பதிவிட தற்போது அது வைரலாக பரவி வருகிறது. இது குறித்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சென்னை திருவேற்காட்டிலிருந்து வள்ளலார் நகர் செல்லும் தடம் எண் 59 பேருந்தில் இருக்கையில் அமர்ந்திருந்த சகோதரி ஒருவர் இருக்கையின் கீழ் இருந்த பலகை உடைந்து ஓடிக்கொண்டிருந்த பேருந்திலிருந்து கீழே விழுந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு நிர்வாகம் என்ன நிலைமையில் செயல்பட்டு வருகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சரியாக பராமரிக்கப்படாத பேருந்துகளால் மழை காலங்களில் பேருந்திற்குள் தண்ணீர் ஒழுகுவது, பழுதடைந்த இருக்கைகள் என அரசு பேருந்துகளில் பயணிக்கும் பொதுமக்களின் உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலையில் இன்று போக்குவரத்து துறை முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது. போக்குவரத்து துறை மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழக அரசு துறையும் இதை போன்ற பரிதாபமான நிலையில் தான் இருக்கின்றன. மக்களின் வரிப்பணம் முழுவதும் எங்கு செல்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. போக்குவரத்து துறையில் என்னென்ன விதங்களில் ஊழல் செய்யலாம் என்று சிந்திக்கும் அமைச்சர் அரசு பேருந்துகளை பராமரிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் பேருந்தை எடுப்பதற்கு முன் இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா என்று சக பயணிகள் ஓட்டுநரிடம் கேள்வி கேட்கும் வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.